ரமதான் முபாரக். நோன்பு நம்மள நெருங்கிடுச்சு. அதுக்கான கொஞ்சம் வேலைகள் நான் செஞ்சு வச்சேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோம்புண்டாலே நம்ம ஃபஸ்ட்டு வாங்குறது பேரிச்சம்பழம். அதை பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். பாதாம் பிசின் நம்ம அந்த நேரத்தில் ஊற வைக்க முடியாது. முதல் நாள் நைட் டைம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா நமக்கு ஜூஸ் போடுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதில் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சோம்னா ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஜீரண சக்தியும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜா வரை. இதையும் நம்ம கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நமக்கு ஜூஸ் போடக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா நமக்கு ஈஸியாகவே இருக்கும். அதே சமயத்தில் உடல் சூட்டை தெளித்து நமக்கு உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கடல் பாசி. கடல் பாசி அந்த நேரத்தில் நம்ம எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சோம்னா நமக்கு கொதிக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு. ரெடிமேட் பஜ்ஜி மாவில் நமக்கு ரொம்பவே காரமாக இருக்கும். அதனால் நம்ம வீட்லேயே இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கடலை மாவோட 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாகவே இருக்கும்.